Happy first wedding anniversary. Happy first anniversary you too. ஆனிவர்சரிக்காக என்னோடய ஒய்ஃப் ஸ்பெஷலாக ப்ரிப்பேர் பண்ண குலாப் ஜாமுன் எனக்காக. ஸ்வீட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறனால கம்பல்சரி இது எப்போவுமே செஞ்சுருவாங்க. நல்லா இருக்குது, ஸ்வீட்டாக, ஹாப்பியாக இருக்குது. குலாப் ஜாமுன் எப்படி இருக்குது? நல்லா இருக்குது, ஸ்வீட்டாக இருக்குது. என்ன மாதிரி ஸ்வீட்டாக இருக்கா? சொல்லலாம். ஸ்வீட்ஸ் மட்டும் கிலோ கணக்கில் வச்சாலும் சாப்பிட்டுட்டே இருப்பேன், அது கண்ட்ரோலே இருக்க மாட்டேங்குது. அதன் விளைவு தான் இந்த வெயிட். ஒரு வாழ்க்கை வெயிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு கன்சர்னாலாம் வாழ முடியாது. பிடிச்சது சாப்பிடுவோம், இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணலாம். We reached 1136 subscribers now in YouTubeல. நாங்கள் ஒரு 2 weeks முன்னாடி 1000 subscribers வந்துட்டோம். அதுக்கு ஒரு தேங்கிங் வீடியோ போல நினச்சோம். அதுக்கப்புறம் என்ன பிளான் பண்ணால் இப்போ ஆனிவர்சரி வருது, ஸோ அதுலேயே வந்து நம்ம தேங்க் பண்ண மாதிரி வீடியோ போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி இன்றைக்கி நாங்கள் சொல்கிறோம். அப்புறம் நாங்கள் போடுற வீடியோஸ்க்கு கமெண்ட் பண்ணதுக்கு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுறது, லைக் பண்ணுறத விட தெரியாதவங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் லைக் பண்ணியிருந்தீங்க. இந்த மாதிரி நிறைய பேர் என்கரேஜ் பண்ணுற மாதிரியும் வந்து சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது இன்னும் எங்களை அதிக ஷார்ட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணிச்சு. இன்னும் நாங்கள் நிறைய ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். அண்ட் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு ரெகுலராக வீடியோஸ் போடுறதில்ல. ஏன்னா மனோஜ் வேலையில் ரொம்ப இதாக இருக்கிறதுனால, எனக்கும் கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதுனால நாங்கள் வீடியோஸ் ப்ராப்பராக எடிட் பண்ணி போஸ்ட் பண்ண டைம் இருக்க மாட்டேங்குது. இந்த ஆனிவர்சரியில் நாங்கள் 2 பேரும் ஒரு ப்ராமிஸ் எடுத்திருக்கோம், ரெகுலராக எவ்ரிடே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணலான் இருக்கோம். எங்கள் மெயின் மோட்டிவ் டு கிரியேட் திஸ் சேனல் வந்துட்டு லைஃப்பில் நடக்கிற டெய்லி நடக்கிற விஷயம் ப்ளஸ் வந்துட்டு வெளில போகிறதெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு தான் நாங்கள் பண்ணோம். ஏன்னா சும்மா விளையாட்டாக க்ரியேட் பண்ணோம். வித்தின் 3 monthsல 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க. அது ஈஸி கிடையாது, 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரது ஈஸி கிடையாது. ஒவ்வொரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வரும்போதோ 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வரும்போது 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரும்போது நாங்கள் உட்காந்து வச்சு பார்த்துட்டே இருப்போம். அது வந்துட்டு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். சப்ஸ்கிரைபர்ஸ் ஏற 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 ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதோட நிறுத்தாமல் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு நல்லா இருக்குது இல்லை என்ன கமெண்ட்ஸ் உங்களுக்கு பண்ணுறீங்க. இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் வரணும்னு ஆசைப்படுறோம். நாங்கள் பண்ணுறது நல்லா இருக்கா, நல்லா இல்லையா, எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் நீங்கள் ஆசைப்படுறீங்க, எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி நாங்கள் போஸ்ட் பண்ண போகிறோம். சப்போர்ட் இன்னும் இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறவங்க கிட்ட. Do support us. Thank you. அவ்வளோதான். ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி ஆனிவர்சரி. ஹாப்பி ஆனிவர்சரி. பாய். ஹலோ கைஸ், நாங்கள் வந்துட்டு ஆனிவர்சரிக்கு ஒரு பெரிய பிளான் பண்ணியிருந்தோம். ஃபுல்லாக ஃப்ளாப் பண்ணிட்டோம். ஃப்ளாப் பண்ணிட்டேன். ஏன்னா லாஸ்ட் 2 days தான் எனக்கு வந்து எல்லாம் நடக்கிறது எல்லாமே ரொம்ப நெகட்டிவா நடந்துட்டு இருந்துச்சு. அதனால யோசிச்சேன், வேணாம் இன்னைக்கு போக வேணாம். சப்போஸ் போய் ஏதாவது அது என்ன பிளான்னா, ஃபர்ஸ்ட் நாங்கள் ஏற்காடு போகலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 1 month முன்னாடியே புக் பண்ணிட்டோம். ரூம்ஸ் எல்லாம் புக் பண்ணிட்டு இன்னைக்கு நேற்று ஈவினிங் ஃப்ரைடே ஈவினிங்கே வந்துட்டு மனுஷ் வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட இன்னைக்கு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்புறம் அங்கேருந்து எங்கள் வீட்டுக்கு வந்து அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஏற்காடு கிளம்பிடலாம். எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 1 hour தான் ஏற்காடு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். கொஞ்சம் ஒரு மாதிரி இஷ்யூவாக போயிட்டு இருந்துச்சு. மனோஷ்க்கு ஒர்க் இருந்ததுன்றதுனால நாங்கள் பிளானுக்கு மட்டும் இல்லை 2 days-ஆவே வந்து ரொம்ப ஒரு மாதிரி வந்து எப்படி சொல்றது, கெட்ட சகனங்கள் மாதிரி நிறைய நடந்துட்டு இருந்துச்சு. நம்ம மனசுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் உறுத்துற மாதிரி இருக்குன்னா கம்பல்சரி இந்த ஒர்க்கு செய்யக்கூடாது. நான் எப்பவுமே அப்படிதான். என் மனசுக்கு ஒரு விஷயம் உறுத்திருச்சுன்னா அந்த விஷயத்தை செய்ய மாட்டேன், அப்படியே வந்து ட்ராப் பண்ணிடுவேன். ஸோ அதனால தான் நான் அந்த ட்ராப் பண்ணிட்டு இவங்களை கன்வின்ஸ் பண்ணதுக்குள்ள போதுமோ நான் போச்சு சொல்லி ட்ராப் பண்ணியாச்சு. ஸோ மறுபடியும் அப்போ இன்னொரு நாள் வந்து போய்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கோம். அப்புறம் அதை போஸ்ட்போன் பண்ணிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், சரி எப்படி நம்ம வீட்டுக்கு தானே போவோம், கிஃப்ட் ஆர்டர் பண்ணிட்டா இங்கே வந்து மனோஜ் தான் எப்படி வாங்கிட்டு வரணும், வாங்கிட்டு வந்தால் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு எங்கள் வீட்டில் ஆர்டர் போட்டு நான் வச்சிருந்தேன். ஏற்காடு போகிறப்ப வாங்கிட்டு போய் நம்ம அங்கே ரெசார்ட்டில் போய் தெரியாமல் தரலான்னு சொல்லிட்டு. இப்போ என்ன போச்சுன்னா ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. சரின்னு இப்போ நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். போயிட்டு கிஃப்ட் எடுத்துக்கிட்டு மனோஷ்க்கு கொடுத்துட்டு இன்னைக்கு நைட் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் மனோஷ் வீட்டுக்கு போயிட்டு அங்கே அவங்க அம்மாவெல்லாம் பார்த்து நாளைக்கு அது ஆசீர்வாதம் வாங்கிட்டு நாளைக்கு நைட் அங்கே ஸ்டே பண்ணிட்டு திருப்பி மண்டே பேக் டு ஒர்க். இதுதான் எங்களுடைய ஒரு வர்ஸ்ட் ஸ்டோரி. அதை உங்க கூட ஷேர் பண்ணுவோம். ஆனிவர்சரி பட் நல்லதுதான். நாங்க பிளான் பண்ணது ஒண்ணு, நடந்தது ஒண்ணுனாலும் மனசுல பெருசா ஒன்றும் சங்கடம்லாம் இல்லை. சந்தோஷமா தான் போயிட்டு இருக்கோம். இன்ன வரைக்குமே எந்த ஒரு பிரச்சனை இல்லாம சந்தோஷமா தான் போயிட்டு இருக்கோம். இட் ஹேப்பன்ஸ். அதாவது நமக்கு நீ எதாவது நடக்கூடாதுன்னு இருந்திருக்கு. ஸோ அதனால நாங்கள் போகலான்னு நான் நினைச்சுக்கிறேன். அவ்வளோதான். காலையில கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். பீஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. இன்னைக்கு டே ஃபுல்லாக மார்னிங் ஆஃபீஸ் கோயில் போயிட்டு வந்துட்டு நான் ஆஃபீஸ் போயிட்டு தென் ஈவினிங் வந்து ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு இப்போ நாங்கள் டைம் போயிட்டு இருக்கோம். ஒன்றும் பெருசாலாம் வந்து எங்களுக்கு டே அஃபெக்ட் ஆன மாதிரி இல்லை. இட்ஸ் கோயிங் ஆன் வெல். எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, நம்ம வெளில போயிட்டு ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி ஜாலியாக கொண்டாடலாம்னு ஆசைப்பட்டோம். அது மட்டும் அந்த பிளான் பண்ணாமல் இருந்து நம்ம பிளானே ரெசார்ட்லாம் புக்கே
ஓகே பண்ணாமல் இருந்து பிளான் ஃப்ளாப் ஆயிருந்துச்சுன்னா ஒன்றும் தெரிவிச்சிருக்காது. 1 month முன்னாடியே புக் பண்ணி எல்லாரும் ரெடியாக வச்சிருந்து நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேக்லாம் பண்ணி வச்சுட்டு நான் எனக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ்லாம் பேக் பண்ணி வச்சதுக்கப்புறம் கேன்சல் ஆனது கொஞ்சம் வருத்தமாக தான் உள்ளது. சரி பார்ப்போம். ஆமாம், எனக்கு என்ன கிஃப்ட்டு? நான் எதுவுமே பிளான் பண்ணலப்பா. நான் தான் சொல்றேன்ல, எல்லாமே பிளான் பண்ணல. கிஃப்ட் என்ன? கிஃப்ட் எங்க? கிஃப்ட் சொன்னா எல்லாரையும் சொல்ற மாதிரி யூசுவலா சொல்ற மாதிரி இருக்கும். நானே பெரிய கிஃப்ட் தாங்க. பை. நெக்ஸ்ட் ஸ்பாட்ல கிஃப்ட் கொடுக்குற வீடியோல சந்திப்போம். பாப்போம். பை. ஹேப்பி ஆனிவர்சரி. Thank you. Meeting you was fate. Becoming your friend was a decision. Happy first wedding anniversary, Manu from Karthika Shekhar. நீ என்ன பண்ணுவ? Zippo light ra. பொறுமையா ஓபன் பண்ணு மனோஜ். What is it? Trimmer. இந்த ஆர்டர் நான் வந்துட்டு அங்கே நம்ம இருக்க அட்ரஸ்க்கு போட்டா நீ வாங்கி பார்த்துருவேன். கிஃப்ட்னு ஏதோ வாங்கிட்டுன்னு தெரிஞ்சிருக்கிறதுக்காக நான் போய் பார்க்கவே இல்லை. நீ என்ன ஆர்டர் பண்ணி எப்பவுமே பார்க்க மாட்டேன். பார்க்காது. நீ இதை பண்ணும்போது தெரிஞ்சு முன்னாடி கண்ணு முடிச்சு நான் அப்பயே கேன்சல் பண்ணியிருக்கேன். அதான் சொல்லவே இல்லையே நான். ஆனால் அவங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன்ல ஃபிலிப்ஸ் ரிவ்யூ பார்த்துட்டு இருக்கேன். பட் நீ இதுக்கு தான் வாங்குறேன்னு தெரியாது எனக்கு. பார்த்து ஓப்பன் பண்ண. ஆன்ல தான் இருக்க மாட்டிருக்கு. ஷேர் பண்ணி காமிச்சிடு. எதுக்கு? நான் பொறுமையாக பண்ணிட்டு அப்புறமா காமிச்சுக்கிறேன். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இரு வேற நல்லா இருக்கு. இதுவும் ஸ்கேல் மாதிரி தான் இருக்கு. பரவாயில்லையா? நோவால் இதெல்லாம் வரலையா? நோவால ஒரே ஒரு இது மட்டும் தான் வரும். அதில் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் ஹைட் அட்ஜஸ்ட் கிடையாது இருக்கு. இது செப்பரேட்டாக போட்டுற மாதிரி தானா? ஏய் பரவாயில்லையா? இப்போ பிளேடு ஒவ்வொன்று தனியாக வந்திருக்கு. And this is our my பூபு. பூபு. என்னோட பூபு. இரு பூபு கை கொடு. கை கொடு பூபு. பூபு கை கொடு. கை கொடு சாமி. கொடுக்க மாட்டேனே. நீ என்ன பண்ண வேண்டா? அவளே ஒரு மாதிரி சிக்கா இருக்கா. கை கொடுறி. வேணாம் வேணான்னு சொல்லும் போதெல்லாம் கொடுத்துட்டு இருப்பா. இப்போ கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறா. சேடாக இருக்கா. Okay, thanks for this gift. Thank you, cows.